தமிழினுடைய குசும்புத்தனங்கள் சொல்லி மாளாதவை. ஒருவர் காலிலே முள் குத்தி விட்டது. ஒருவருக்கு காலிலே முள் குத்தி விட்டது. அந்த முள்ளை பிடுங்கினார், குருதி வருகிறது, வலி மிகுதியாக இருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த வழியிலே எப்படித்தான் இதை சரி செய்வது என்று புரியாமல் நிற்கிற போது எதிரிலே ஒரு முதியவர் வருகிறார். அவரிடத்திலே இவர் சொல்கிறார், ஐயா, காலிலே முள்ளு குத்தி விட்டது, ரொம்பவும் வலிக்கிறது, ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள், என்ன செய்யலாம்? பரிகாரம் என்றால் வைத்தியம், அதனாலதான் பரிகாரி என்று பெயர். வைத்தியருக்கு அந்த காலத்திலே பரிகாரி என்று பெயர். பரிகாரம் சொல்லுங்கள் என்றால் வைத்தியம் சொல்லுங்கள். அதுக்கு அவர் சொன்னார், பத்திரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் கால்வாங்கி தேய். கேட்டவனுக்கு ஒன்றுமா புரியல. என்னடா இது? பத்திரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேய். ஐயா, கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. 10 ரதன் என்றால் 10 ரதங்களை உடைய தசரதன். 10 ரதன் புத்திரன் என்றால் ராமன். ராமனுடைய மித்திரன். மித்திரன் என்றால் நண்பன். மித்திரன் என்பது சுக்ரீவன். அவனுடைய சத்துரு யார் என்று கேட்டால் அண்ணன் வாலி. வாலியினுடைய பத்தினி யார் என்று கேட்டால் தாரை. தாரையினுடைய கால் வாங்கி என்றால், தாரை என்ற சொல்லிலே கால் என்பது அரவு. அந்த காலை வாங்கு என்றால் தரை. கால் வாங்கி தேய், தரையிலே தேய். முள்ளு குத்தின காலுக்கு மருந்தெல்லாம் நாம் போடுறது இல்லைடா. காலை தரையில் 2 தடவை இப்படியே தேய்ச்சி கொள்ளுவோம், அதுவே சரியாயிடும். கழுதை புண்ணுக்கு புழுதி மருந்து என்று ஒரு பழமொழி இருக்குது. கழுதைக்கு காலில் ஏதாவது கல்லடிபட்டு முள்ளு குத்தி புண்ணாகி போனால் அதுக்கு மருந்து போடுவார் இல்லை. அதுக்கு சொல்லவும் தெரியாது, மருந்து போடவும் ஆள் இல்லை. புழுதி பாலைவனத்தில் நடந்து போகிற போது புழுதி பட்டு அதுவே மருந்தாகி அதுவே மாற்றி கொண்டு விடும். அதுபோலே தரையிலே காலை தேய்த்தியானால் இது எப்படி இலக்கிய நயத்தோடு சுவையோடு சொல்லியிருக்கிறார்கள் என்று பாருங்கள். இது தமிழின் குசும்பல்லவா? இது தமிழுக்கு இனிமை அல்லவா? படிக்கும் தோறும் இன்பம் தருகிறது.